जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यदे जन्म पत्रिका உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான வாழ்க்கை பலன்கள். மிக முக்கியமான ஒரு பதிவு இது. அதாவது பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்படின்னா தோஷம் அப்படின்னு சொல்கிறோம், நாகதோஷம், பித்ரு தோஷம், பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். தோஷம்னா என்ன அப்படின்னு கேட்டால் குற்றம் அல்லது குறை என்று பொருள் தோஷம்னு. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கோபம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இந்த கோபம்ங்கிறது இந்த ஒரு கோபத்துடைய உச்சக்கட்டம் தான் பார்த்திங்கன்னா சாபம். கோபத்துடைய உச்சக்கட்டம் சாபம். இதிலே பார்த்திங்கன்னா திருத கர்மா அத்திருத கர்மாலாம் இருக்குது. தெரிந்தே தவறு செய்வது, தெரியாமல் தவறு செய்வது, இது தப்புன்னு தெரியும், தெரிஞ்சே தப்பு செய்கிறது அப்படிங்கிறது, தெரிஞ்சே குற்றம் பண்ணுறது, திருடுறது தப்புன்னு தெரியும், தெரிஞ்சே திருடுனா என்ன பண்ணுவீங்க? கொலை பண்ணுறது தப்பு, தெரிஞ்சே கொலை பண்ணினா அதான். அதாவது கடவுள் கூட மன்னிப்பார், கர்மா மன்னிக்காது. ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா இந்த கர்மாவை 2 வழியாக பிரிக்கலாம். இந்த கர்மாவை 2 வழியாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா தந்தை வழி கர்மா. 1, 5, 9 ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும் தந்தை வழி கர்மா இருக்கா. தாய் வழி கர்மா 1, 4, 7, 10 தெரிஞ்சுக்கலாம். இந்த பூமியை நம்ம என்ன பூமின்னு தெரியுமா சொல்லுவோம்? நம்ம பூமியை என்ன பூமி தெரியுமா சொல்லுவோம்? தர்ம கர்ம பூமி. இந்த பூமியோடைய பேர் தர்ம கர்ம பூமி அப்படின்னு பேர். சரிங்க. இந்த நம்ம வாழ்க்கையில் 12 ராசிகளில் நம்ம பிறந்திருக்கோம். நமக்கு அம்மா அப்பா, நமக்கு கூட பிறந்த சகோதரன் சகோதரிகள் எல்லாருமே இருப்பாங்க. அந்த காலத்துலேருந்து நம்ம பிறந்து வளர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள்லாம் நல்லது கெட்டது எவ்வளவோ நிறைய நல்ல விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 12 ராசிகளுக்கான வாழ்க்கை பலன்கள். இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறது, இன்றைக்கி நம்ம இன்றைக்கி ஒரு கட்டத்தில் இன்றைக்கி நம்ம சில விஷயங்கள் நம்ம பண்ணுறோன்னு வாழ்க்கையில் நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் எப்படி, அதோடைய கர்மா பலன்கள் நமக்கு செயல்பட்டுருக்கு. பொதுவாக இந்த 12 ராசிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த கர்மா அப்படிங்கிறத நம்ம எப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், முதல் விஷயம் பார்த்திங்கன்னா கல்யாணமே ஆகாமல் இருக்கிறது, திருமணமே நடக்காமல் 45, 50, 55, 60 வயசு வரைக்கெல்லாம் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க இல்லையா, அது ஒன்று. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மறுமணம் செய்யக்கூடியது, மறுமணம். 2வது ஒரு குழந்தை இருந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுவும் சிறப்பு இல்லாமல் 3வது கல்யாணம் பண்ணிக்கிறது, 3வது சிறப்பு இல்லாமல் 4வது கல்யாணம் பண்ணிக்கிறது, 4வது சிறப்பு இல்லாமல் 5வது கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாம் உண்டு. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கள்ளத்தொடர்பு அதிலேயே உள்ளது. தொழில் நஷ்டம். தொழில் நஷ்டம்னா பெரிய அளவில் தொழில் நஷ்டமாக வருது. நல்லா வாழ்ந்து கெட்டவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. அகால மரணம். பணம் பெரிய அளவில் நஷ்டமாக வருது. 3.5 கோடி 5 கோடி 10 கோடி லாஸ் ஆகி உட்கார்ந்துருக்கிறது. இதெல்லாம் இந்த கர்ம அதாவது தாய் வழி தந்தை வழி கர்ம தோஷத்துடைய பலன்கள் இதெல்லாம். அப்போ 12 ராசிகளுக்கான வாழ்க்கை பலன் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கான வாழ்க்கை பலன்கள் எப்படி இருக்கும்? பொதுவாக வாழ்க்கை பலன் அப்படின்னு எடுத்துக்கும்போது உயர்வான சிந்தனை, நல்ல படிப்பு, உயர்வான சிந்தனை, நல்ல படிப்பு இருக்கும். நல்ல படிப்பு அப்படின்னு சொல்லும்போது எப்படின்னா ஹை லெவலில் இருக்கும். டாக்டர், அதே போல் ஒரு மேயர், ஒரு அரசாங்கத்துறையில் தலைமை பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய அளவுக்கெல்லாம் இந்த தனுசு ராசி பொறுத்தளவுக்கு உண்டு. அடுத்ததாக ஆன்மீகம், தெய்வ விஷயம் நிறையா உண்டு. ஆன்மீகம், நேர்மை, நேர்மைக்கு பேர் போனவர்கள், உயர்வு, அதே போல் உயர்வை விரும்பும் உள்ளம், நல்லதே நடந்து தீரும் என்ற நம்பிக்கையோடு வாழ்பவர்கள். எனக்கு நல்லது நடக்கும், கண்டிப்பாக எனக்கு ஒரு நாள் நல்லது நடக்கும், கடவுள் கண்ணை திறந்து பார்க்க மாட்டானா, எனக்கு ஒரு நாள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படிங்கிறத திரும்ப 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 they will tell.
அவங்க மனசுக்குள்ளேயே அவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது உண்டு. இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குடும்ப உறவுகளில் குறைகள் இருந்திருக்கலாம். குடும்ப உறவில் எப்போதுமே இவங்களுக்கு ஒரு குறை இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரமாக இருக்கணும்னு விரும்புவார்கள், சுதந்திரமாக இருக்கணும். அதே போல் மனைவி கிட்டேயும் அதே எதிர்பார்ப்பாங்க. இப்போ கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் சுதந்திரத்தை எதிர்பார்ப்பாங்க. இப்போ ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கா, ஒரு மனைவி கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனைவி வந்து சுதந்திரமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. போகணும் வரணும். சில பேர் நல்ல சுதந்திரமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், வெளியில் போகணும் வரணும், தனியாக இருக்கணும், ஒரு 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 நல்ல ஒரு இதோட அந்த ஒரு மைண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முயற்சிக்கு பின்னரே திருமணம், காதல் திருமணமாக இருந்தாலும் வீட்டில் பார்த்து வைக்கிற கல்யாணம் பெரும் முயற்சி பண்ணினா தான் அது அந்த திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். படிப்பு நல்ல கோல்டு மெடலிஸ்ட்டாக இருப்பாங்க படிப்பில். அதே போல் புத்திர பாக்கியம் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியம் தாமதமாக இருக்கும். 35 வயசுக்கு மேலே 40 வயசுக்குள்ளே இருக்கும். சில பேருக்கு 30 வயசுக்கு மேலே 35 வயசுக்குள்ளே புத்திர பாக்கியம் இருக்கும். சில பேருக்கு புத்திர பாக்கியம் இல்லாமலேயே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டில் விவாகரத்து வாங்கி மறுமணம் செய்து அதன் மூலமாக குழந்தை அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. வாழ்க்கை ராசி பலன்கள் அதெல்லாம் உண்டு. வாழ்க்கைக்கான ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 வயசுக்கு மேலே தான் வெற்றியே தரும். சில பேருக்கு இருதார யோகம் உண்டு, கண்டிப்பாக 2 தார யோகம் சில பேருக்கு உண்டு. சில பேர் கல்யாணம் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 35 வயசு அப்படின்னு சொன்னால் பையனுக்கு 50 வயசாக இருக்கும். பையனுக்கு 50 வயசாக இருக்கும். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னாடிலாம் ஒரு ஏஜ் பார்க்குறாங்க. முன்னாடிலாம் வந்து ஏஜ் பார்ப்பாங்க. 5 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கணும், 8 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கணும், 3 வயசாவது டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம ஏஜாக இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறதுங்கிறதெல்லாம் உண்டு, சம ஏஜாக இருக்கிறது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் அதிக வயது உடையவர்களாக இருப்பாங்க, ஆண்கள் கம்மியாக இருக்கும். ஆண்கள் அதிக வயது உடையவர்களாக இருப்பார்கள், பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த வயது உடையவர்களாக இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் கல்யாணம் நடக்கும் கண்டிப்பாக. சொத்து தொடர்பான பிரச்சனைகள், நல்ல வேலையில் இருப்பாங்க, காதலில் ஏமாந்து போவாங்க, நம்ப வச்சு ஏமாற்றிடுவாங்க, இதெல்லாம் இருக்கும். எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கூடியமான வரைக்கும் நீங்கள் கிழக்கு பார்த்த வீட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டு வாசலில் வெள்ளை கோலம் போடுறத விட மஞ்சளில் கோலம் போடுங்க, நீங்கள் அமோகமாக இருப்பீங்க. சரிங்களா? எப்போதுமே வீட்டு வாசலில் கோலம் போடுறது, வெள்ளையில் கோலமாவில் கலர் கோலம்லாம் நம்ம போடுறோம் இல்லையா, அது வேறு. மஞ்சளில் கோலம் போடுறது ரொம்ப சிறப்பு அவங்களுக்கு என்றைக்குமே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆசிரியராக இருப்பாங்க, ஒரு நிர்வாகமாக இருப்பாங்க, ஒரு யோகா இருக்கக்கூடியவர்களாக, ஒரு அரசியல்வாதியாக இருப்பாங்க. தொழில்கள்லாம் பல தொழில்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அரசாங்க உத்தியோகத்தில் பெரிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தனியார் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இருப்பாங்க. நல்ல படிப்பு, நல்ல விஷயங்கள்லாம் இருப்பாங்க. ஹைலி குவாலிஃபைடு பர்சன்ஸ், நல்ல ஒரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி அது இருக்கிறதுனால தான் பெண்களுக்கெல்லாம் வந்து நீ இல்லைன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு சில பேருக்கு அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் வருது. அதாவது விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கை. ஆனால் அது நீங்கள் இப்போது யாருக்காவது இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம யாருக்காவது அட்வைஸ் இப்போ நீங்கள் பண்ணுறீங்களன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வயசு பையனுக்கோ இல்லை ஒரு வயசு பொண்ணுக்கோ இப்போ நீங்கள் போய் அட்வைஸ் பண்ணுறாங்க, ஒரு லேடி அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூமர் ஆண்டி அப்படிங்கிறாங்களாம். அது நேத்திய முந்தானத்தை ஒருத்தர் சொன்னாங்க, பூமர் ஆண்டின்னு சொல்கிறாங்க சாமி என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் யாராவது இப்போ இது பண்ணான்னா பூமர் அங்கிள், என்ன பண்ணுறது, அவங்க வயசு அந்த மாதிரி. நல்லது சொன்னால் கேட்கக்கூடிய வயசாக அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அதுக்கு என்னென்னலாம் நமக்கு தெரியாது, சொல்கிறேன் உங்களுக்கு. அதான் பூமர் ஆண்டி பூமர் அங்கிள்லாம் நான் இப்போ தான் அதெல்லாம் கேள்விப்படுறேன், நமக்கு அதெல்லாம் தெரியாது. எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் உண்டு. குருவுடைய மந்திரங்கள், குரு கோவில் செல்வது, குருவை வந்து பார்க்கறது, நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வார்த்தைகளில் மென்மையான உச்சரிப்பு என்றைக்குமே இருக்கணும். ஸோ இதெல்லாம் என்றைக்குமே உங்களுக்கு வந்து இருக்கணும். தர்ம வழியில் பயணிக்கணும், நல்ல விஷயங்களே எண்ணணும், நல்ல விஷயங்களே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். உறவினர்கள்லாம் உங்களை பார்த்து சில பேர் பொறாமப்படுவாங்க. கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். சொத்து தொடர்பான சில விஷயங்கள்லாம் ரொம்ப இதாக இருக்கும்.
இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழி கர்மா நிறையா இருக்கும், அப்பா வழி கர்மா நிறையா இருக்கும். இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்பா ரொம்ப பாசமாக இருப்பாங்க, அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அந்த ஒரு கான்செப்ட்லேயே தான் அவங்களுக்கு ஓடும் சில பேருக்கு. அதே போல் இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து என்ன மாதிரியான சில விஷயங்கள் பண்ணினால் நல்லதுன்னு கேட்டால், இந்த பூராட நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி, மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் திருச்செந்தூர் ஒரு தடவை போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் போகிறோன்னா திருச்செந்தூர் போயிட்டு வரது மட்டும் இல்லை, அங்கே போய் அந்த நாழி கிணறுல குளித்து கடலில் ஸ்நானம் பண்ணி சுவாமி தரிசனம்லாம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய யானைக்கு பழமெல்லாம் கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு ஹோமம் பண்ணுங்கள், குரு ஹோமம் பண்ணுங்கள். அங்கே ஒரு இடத்துல அங்கே ஆளை நியமித்து அங்கே இருக்கக்கூடிய சிவாஜி யார் இருக்காங்களோ பட்டரை நியமித்து ஹோமம் பண்ணுங்கள். உட்காந்து ஹோமம் பண்ணி நீங்கள் அதில் குளித்து ஹோமம் பண்ண சொல்லி குளித்து அந்த மாதிரிலாம் சிறப்பான முறையில் நல்ல சங்கல்பம் பண்ணி பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த தனுசு ராசி இருக்கக்கூடிய வாழ்க்கை பலன்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். சரிங்களா? சுபம்.